இப்போ பிள்ளையார வந்து தோப்புக்கரணம் போடணும். பிள்ளையார ஆமா, கும்பிடும்போது ஆமா, ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு, ஆ. அந்த வழிபாடு முறைகள் மாறுபடுதுல்ல. இப்ப நீங்க ஆமா, சொன்ன மாரி ஒவ்வொரு சித்தர்கள் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அந்தந்த வழிபாடு நெறிமுறைகள வகுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்ப இருக்கக்கூடிய மக்கள் அதிகமா பின்பற்றக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் என்னது? அதாவது அதுதான். அந்த இப்ப இருக்கிறது அவரு அந்த சீவ சமாதி மேல ஒரு கட்டடம் கட்டிர்றாங்க. அப்புறம் இங்க இருக்கிற மாதிரியே கற்பூர வழிபாடு இந்த இதெல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல. அவரு வாழ்ந்த காலத்துல என்ன மாதிரியான அருள்வாக்குகள்லாம் சொன்னாரு? எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தாரு? அவரு வந்து சில சில பேர் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்திரிக்கவே மாட்டாங்க. அங்கேயே இருப்பாங்க. சில பேர் அதுல படுத்துக்கிட்டு கூட இருப்பாங்க. அந்த இடத்திலேயே தான் இருப்பாங்க. அந்த இடத்திலேயே தான் அவரோட உயிரும் போயிருக்கும். அப்புறம் வேற ஒரு இடத்துல வச்சு இப்ப அவருக்கு ஒரு சமாதி கோயில் கட்டுவாங்க. அத மாதிரி இருக்கிறவங்கள தவிர, மத்தவங்களுக்கு இந்த கருவறை வச்சு இது கெட்டுறதே தப்பு. சித்தர்கள் வந்து அவர்கள் வந்து பல இடங்கள்லயும் ககன மார்க்கமாகவும், வேறு மார்க்கமாகவும் பல இடங்களுக்கு போயிட்டு வருவாங்க. பல வானவர்கள், விண்ணவர்கள் எல்லாம் வந்து சித்தர்கள பார்க்கவும் செய்வாங்க. அப்ப இருக்கிற கோயில் கருவறை மாதிரி இவங்களுக்கு ஒரு கருவறை வச்சு, அதுவும் இந்த சிமெண்டால கட்டி கருவறைய வச்சு வைக்கிறதுங்கிறது அவர்களுடைய அந்த சித்தர்களுடைய செயல்பாட்டை தடுக்கும். நீங்க பார்த்தீங்கன்னாலே, அவரு நான் சீவசமாதி உள்ள போயிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா? போயி உடனே கோயில் கட்டிற மாட்டாங்க. அவருடைய ஆற்றல் வெளிப்படுவதற்கு கொஞ்சம் காலம் ஆகும். என்ன காலம் ஆகும்னா, அதுவரைக்கும் அவர் ஒரு நிலைக்கு பக்குவப்படுத்துவதற்காக தான் உள்ள இறங்கியிருக்கார். அப்ப ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு தான் எல்லா இந்த சித்தர்கள் வச்சிருக்கிற எல்லா கோயிலையும் பாருங்களேன். அவர் இறந்த உடனேயோ, சமாதி வச்ச உடனேயோ, அங்க வந்து ஒரு வழிபாடு உடனே ஆரம்பிச்சிராது. அதுக்கு சில 100 ஆண்டுகள் கழித்திருக்கு. சில இது 500 ஆண்டுகளுக்கு கழிச்சு கூட அந்த அந்த கோயில் வந்து மக்களுக்கு எல்லாம் பெரிதும் போற்றப்படக்கூடிய வழிபாடு இதா இருக்கும். அப்ப அவருக்கு என்ன செய்யணுங்கிறது என்னன்னா, அவருடைய சீடர்கள் அவர் பக்கத்துல இருந்து அவருக்கு எந்த மாதிரியான வழிபாட்டை செஞ்சார்கள். அவர்களுடைய சீடர்களுக்கு தான் தெரியும் இவர் என்ன சாப்பிடுவாரு. அதத்தான் படையலா வைக்கணுமே தவிர, வேறு விஷயங்கள் நம்ம இங்க இந்த தேங்காய் பழம் உடைக்கிறது இந்த இதெல்லாம் கூடவே கூடாது.